ஓம். திருமூலரின் திருவடிகளை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். நம்ம இப்ப 2ஆம் தந்திரத்துல 9வது தலைப்பு சர்வ சிருஷ்டி பார்த்துட்டு இருக்கோம். கடைசி வகுப்புல 6 பாடல்கள் பார்த்தோம். இந்த 6 பாடல்கள்ல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படிங்கிறத திரும்ப பார்த்துட்டு இன்னைக்கான பாடல்களுக்கு போகலாம். முதல் பாடல்ல சிவம் அப்படிங்கிற ஒரே அறிவு பொருள் 2 பொருள்களா மாறுது அப்படின்னு பார்த்தோம். சிவனும் சக்தியுமா 2 பொருட்களா மாறுது, பிரியுது அப்படின்னு பார்த்தோம். அத நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆண் பெண் அப்படியும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாதம் விந்து அப்படியும் எடுத்துக்கலாம். ஒளியும் ஒளியுமா பிரியுது, இல்ல பரம் பறை 2 வெவ்வேறான பொருட்களா அந்த ஒரே மெய்ப்பொருள் பிரியுது அப்படிங்கிறத முதல் பாடல்ல சொல்லியிருந்தாரு. 2வது பாடல்ல இது இரண்டும் ஒண்ணு இல்லாம இன்னொன்னு இருக்காது, இரண்டும் சேர்ந்தே இருக்கும், அத்தகைய தன்மை கொண்டது அப்படிங்கிறத 2வது பாடல்ல சொல்லியிருக்காரு. எதுக்காக இந்த இரண்டா பிரியுது அப்படின்னா, அந்த மெய்ப்பொருளுக்கு உண்டான இச்சை ஆன்மாக்கள் தன்னுடைய சிற்றறிவால அந்த பேரறிவை போய் இணைய முடியலையே அப்படிங்கிற அந்த பசுக்கள் மேல அந்த மெய்ப்பொருளுக்கு வந்த ஒரு இரக்கம், ஒரு இச்சையினால தன்னுடைய ஞானத்தையும் கிரியையையும் அவருடைய ஆசை காரணமாக அவருடைய அறிவையும் செயலையும் பிரித்து அதுல இருந்து சில விஷயங்களை உற்பத்தி பண்றாரு. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆன்மாக்களாகிய நமக்கு அந்த மெய் அறிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. 3வது பாடல்ல எப்படி ஒரு கல்லுல இருந்து வரக்கூடிய ஒளிய நம்மளால பிரிக்க முடியாதோ, அதே மாதிரிதான் அந்த சிவத்துல இருந்து தோன்றக்கூடிய இந்த சிவனும் சக்தியும் எல்லாமே அந்த ஒளி மாதிரி ஒரு பொருள்ல இருந்து வரக்கூடிய இன்னொரு சக்தி தான் இது எல்லாமே. அது சொல்லியிருந்தாரு. அடுத்த பாடல்ல இந்த 2 சிவனும் சக்தியும்ல இருந்து 5 விதமான சக்திகள் அடுத்து வருது. அந்த 5 நம்ம பஞ்சபூதங்களாவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா அதற்கான கடவுள்களா பிரம்மா, திருமால், ருத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் அப்படியும் எடுத்துக்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அந்த மாதிரியும் எடுத்துக்கலாம். இந்த 5ம் தான் அந்த பரம்பரையில இருந்து தோன்றியது. அடுத்து இந்த 5ம் சேர்ந்ததுதான் நம்ம பார்க்கக்கூடிய புவனமா, இந்த உலகமா மாறுது. அப்ப இந்த 5ம் தான் இந்த புவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த 5க்குள்ளேயும் என்ன இருக்கு? சிவனும் சக்தியும் இருக்கு. இந்த சிவனும் சக்தியும் எதுல இருந்து வந்தது? சிவத்துல இருந்து வந்தது. அப்ப இந்த புவனம் முழுவதுமே இருக்கிறது ஒரே மெய்ப்பொருளான சிவம். அவர் மட்டும்தான் இது எல்லாத்தையும் இயக்குறாரு. இது வரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இப்ப இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இப்ப 5 பூதங்கள் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத அவர் திருமூலர் நமக்கு உணர்த்திட்டார். சிவபெருமான்கிட்ட இருந்துதான் சக்தியும் சிவனுமா 2 ஆற்றல் பிரிந்து அந்த 2ம் ஒன்று சேர்ந்து 5 சக்திகளா பஞ்சபூதங்கள் தோன்றி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப அதுல எது எல்லாம் சிறப்பு வாய்ந்தது, எது எதை கொடுக்குது அப்படிங்கிறத அடுத்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இன்னைக்கான பாடல் 387வது பாடல் பார்க்கலாம். புண்ணிய நந்தி பொருந்தி உலகு எங்கும் தன்னிய மானை வளர்த்திடும் சக்தியும் கண்ணியல்பாக கலவி முழுதுமாய் மண்ணியல்பாக மலர்ந்தெழு பூவிலே. புண்ணிய நந்தி அப்படின்னு நீங்க சொல்றது, நந்தி அப்படிங்கிறது சிவபெருமான குறிக்கும். புண்ணிய நந்தி அப்படின்னு சொல்றது அறிவுமயமாகிய சிவபெருமானை அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொருந்தி அப்படின்னா உள்ள இருக்கிறது வேற, பொருந்தி இருக்கிறது வேற. உள்ள இருக்கு ஒரு 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 பொருள் உள்ள இருக்கு அப்படின்னா நம்ம எப்பனாலும் அதை எடுக்கலாம், வைக்கலாம். அந்த மாதிரி உள்ள ஒரு பொருள் பொருந்தி இருக்கு அப்படின்னா
இது வேற அது வேறன்னு பிரிக்க முடியாதபடி அது வந்து நல்லா பொருந்தி இருக்குன்னு அர்த்தம். அப்ப சிவபெருமான் வந்து இந்த இடத்துல பொருந்தி இருக்காருன்னா ஒவ்வொரு பொருளையும் அவர் வந்து பொருந்தி இருக்கார். அந்த பொருள் தனியா சிவபெருமான் தனியா பிரிக்க முடியாதபடி அந்த அறிவு பொருளான சிவபெருமான் அனைத்திலும் பொருந்தி இருக்கிறார். எதுல பொருந்தி இருக்காருன்னா உலகு எங்கும் நம்ம பார்க்கக்கூடிய உலகத்துல இருக்க அனைத்து பொருள்களிலையும் அது வந்து மிக பெரிய பொருளா இருந்தாலும் சரி, சிறிய பொருளா இருந்தாலும் சரி, அசையும் பொருள் அசையாத பொருள் எப்பேற்பட்ட பொருளா இருந்தாலும் சரி, அந்த அனைத்துலயுமே சிவபெருமான் வந்து பொருந்தி நிற்கிறார். தன்னியமான தன்னியம் அப்படிங்கிறது குளிர்ச்சின்னு எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல நீர்பூதத்தை தான் அவர் வந்து தன்னியமான அப்படின்னு சொல்லியிருக்காரு. குளிர்ச்சி பொருந்திய தண்ணிய மானை அப்படின்னா இந்த இந்த நீர்பூதம் எதுல இருந்து வந்திருக்குன்னா மாயையில இருந்து தான் வந்திருக்கு. நம்ம போன வகுப்புலே பார்த்தோம், இறைவன் வந்து அந்த தூய்மையான சுத்த மாயையில இருந்து வந்தவர். அதுல இருக்கிறது எல்லாமே சக்திகளா வந்துட்டே இருக்கும். அப்ப இந்த நம்மளுடைய அறிவுக்கு எட்டின மாதிரி ஒரு பொருளை படைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் அசுத்தமும் அதுல சேரணும். அப்ப அந்த சுத்தத்தோட அசுத்தம் சேரும் போதுதான் இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே தோன்றி நம்ம கண்ணால பார்த்து கேட்டு உணரக்கூடிய விஷயங்கள் வந்து வருது. அப்ப அந்த தண்ணிய மானை அப்படிங்கிறது மாயையிலிருந்து தோன்றிய அந்த குளிர்ச்சி பொருந்திய வளர்ந்திடும் சக்தியை அந்த அந்த நீர் வந்துதான் எல்லாத்தையும் அந்த குளிர்ச்சியான நீர் வந்துதான் எல்லாத்தையுமே வந்து வளர்த்தி தரப்போகுது, நமக்கு வந்து கொடுக்க போகுது. அதத்தான் வந்து அவரு சக்தியும்னு சொல்றாரு. அப்ப இந்த இடத்துல நீர் அப்படிங்கிறது எப்படி ஒரு மலையில உற்பத்தி ஆகி எல்லா இடத்துக்கும் பாய்ந்து போய் எல்லா இடத்துக்கும் அந்த உயிர் சக்தியை கொடுக்குதோ அதுதான் வந்து நாம சக்தி அப்படின்னு சொல்றோம். அதத்தான் இங்கேயும் சொல்லியிருக்காரு. கண்ணியல்பாக கலவி முழுவதுமாய் அந்த கலவியல் கண்ணியல்பாக அப்படின்னா நம்ம வந்து இந்த கண்ணோடு கண்ணாக பொருந்தி கண்ணுக்குள் கண்ணா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப ரொம்ப பாதுகாப்பா அத வந்து ரொம்ப கவனமா பாத்துக்கிற மாதிரி. அப்ப அந்த சிவபெருமானுக்குள்ள இருந்த அந்த சக்தி தான் அந்த மாதிரி முழுவதையும் பாதுகாப்பா வைத்திருக்கிறார். மண்ணியல்பாக மலர்ந்தெழு பூவிலே அந்த அந்த நீரை தாங்கக்கூடியது எது? நீர் வந்து மலை மேல இருந்து கிளம்பி அப்படியே மலையா எப்படி வந்தாலும் சரி, அது எதை நோக்கி வரும்னா நம்மளுடைய மண் பூதத்தை நிலத்தை நோக்கியே வரும். மண் இயல்பாக மலர்ந்தெழும் பூவிலே அது அது இந்த மண்ல வந்து இந்த நீர் பூதம் எங்கேயோ தோன்றி எப்படியோ வந்து இந்த மண்ல வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் தோன்ற ஆரம்பிக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி பாடல்கள்ல பஞ்சபூதம் தோன்றுது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப அந்த பஞ்சபூதத்துல இருந்து எப்படி உயிர் தோன்ற போகுது அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா 2 பூதங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாரு. நீர் பூதம், நிலபூதம். இது ரெண்டும் ஒண்ணு சேரும் போதுதான் மற்ற உயிரினங்கள் தோன்றும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம யோகால வந்து இத என்னன்னு சொல்லுவோம்னா அந்த நீரும் நிலமும் சேரக்கூடிய அந்த ஒரு தன்மையை தான் வந்து நாம வந்து கபம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கபம் அப்படிங்கிற சொல்லுக்குள்ள நீரும் இருக்கு, நிலமும் இருக்கு. இது ஏன் இது ரெண்டையும் பொருத்தி இருக்காங்க அப்படின்னா இந்த நிலம் அப்படிங்கிறது ஒரு ஆண் தன்மை கொண்டது, நீர் அப்படிங்கிறது பெண் தன்மை கொண்டது. அப்ப அது இரண்டும் சேர்ந்தாதான் எப்படி ஒரு ஆண் பெண் சேரும் போதுதான் அடுத்து ஒரு உயிர் தோன்றுமோ அதே மாதிரி நிலமாகிய ஆணும் நீராகிய பெண்ணும் இது இரண்டும் சேரும் போதுதான் அந்த இடத்துல வந்து அடுத்து ஒரு உயிரினமே தோன்றும். எதுக்காக அப்படி சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். இப்ப இந்த நிலத்தோட தன்மை என்ன அப்படின்னா இந்த நிலத்துக்குள்ள நம்ம எதை போட்டாலும் சரி அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நெருப்பு வந்து அதை அழிச்சு அதை மண்ணோட மண்ணா ஆக்கி மக்க வச்சிரும். நம்ம எதுனாலும் சரி இன்னைக்கு நல்லா அது உயிரோட இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மாம்பழமோ ஏதோ ஒரு ஒரு விஷயம்
திரும்ப அதுக்குள்ள போடவும் அந்த மாம்பழமே மண்ணோட மண்ணா போயிரும். அதுல இருந்து அடுத்து வேற ஒரு ஆற்றல் தான் வந்து வரும். அப்ப இந்த பூமியோட தன்மை என்னன்னா, உள்ள போடுற எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் எப்படி அதுல இருந்து அடுத்து ஒரு உயிர் வருது அப்படின்னா, நீர் அந்த நிலத்துக்குள்ள போன பிறகுதான் இன்னொரு உயிர் வரும். அப்ப அதுக்குள்ள வரக்கூடிய அந்த நீர் எது அப்படின்னா, அது குளிர்ச்சியான பெண் தன்மை கொண்ட அந்த நீரை தான் வந்து நம்ம சக்தின்னு எடுத்துக்கிறோம். நம்ம இயல்பாவே எல்லாத்துலயுமே ஆணுடைய தன்மை என்னன்னா, ஆம், அது அது பெருசா எந்த இன்பமும் அடையாம அந்த சிவனேன்னு இருக்கிறது தான் சிவனுடைய தன்மையா நம்ம வந்து பார்ப்போம். இப்ப இதுக்கு முன்னாடி பாடல்கள்ல கூட பார்த்தோம். சிவம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஆண் தன்மை மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து சிவனேன்னு தான் இருக்கும். அதுக்கு வந்து எந்த இதுவுமே இருக்காது. எந்த அசைவும் இல்லாம அது ஒரு கிடையா அது வாட்டுல இருக்கும். அதுக்குள்ள சின்னதா ஒரு ஆசை அப்படின்னு வந்த உடனே வர்றது அந்த பெண் தன்மை சக்தி தான் வந்து உள்ள வருது. ஆசையா அதுதான் உள்ள வருது. அதுதான் என்ன பண்ணுதுன்னா, இந்த சிவத்த வந்து இயக்குது. இன்னும் அடுத்த ஒரு ஒரு இத வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போணும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் எல்லாமே ஒரு பெண்ணுக்கு தான் இருக்கும். ஆ அந்த சக்தி வரவும், திரும்பவும் அந்த ஆண், பெண் 2 தன்மை வரும்போது, அப்ப அந்த சக்திக்கு நிகரா ஒரு சிவனும் தோன்றும்போது, அப்பயும் அந்த சிவனோட தன்மை என்னன்னா, சிவனேன்னு இருந்தா போதும் அப்படின்னு தான் நினைக்கும். இந்த சக்தி தான் வந்து ஆ அடுத்த நிலைக்கு அந்த சிவன கொண்டு போறதுக்கு அதுதான் வந்து முயற்சி பண்ணும். எப்படி ஒரு செஸ் கேம்ல வந்து அந்த ராஜாவோட தன்மை என்னன்னா, அ அந்த ஒரே இடத்துல தான் இருக்கும். மிஞ்சி மிஞ்சி போனா அத சுத்தி ஒரு ஸ்டெப் வேணா வைக்கக்கூடிய தன்மை தான் அந்த ஆணுக்குரிய தன்மையா இருக்கும். இந்த ராணிக்கு தான் என்ன பவர் இருக்கும்னா, அந்த போர்டு முழுவதும் சுத்தக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ராணிக்கு தான் இருக்கும். அந்த பெண் தன்மைக்கு தான் வந்து அளவுக்கு அதிகமான சக்தி வந்து இருக்கும். ஆண் தன்மைக்கு வந்து அப்படியே ஒரு சிவனேன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இயல்பான ஒரு நிலை தான் வந்து சிவத்துக்கு இருக்கும். அதே மாதிரி தான் இந்த மண் அப்படிங்கிறது ஆண் தன்மை கொண்டது. எது அதுக்குள்ள வந்தாலும் சரி, அத ஃபுல்லா அழித்து விட்டுட்டு, அத வந்து அப்படியே ஒரு ஞான நிலைக்கு நம்மளுடைய உடல்லயும் இந்த நெருப்புக்கான தொழில் என்னன்னா, எல்லாத்தையுமே அழிச்சு, அழிச்சு நம்மள வந்து அடுத்த நிலைக்கு உயர்த்துறது தான் இந்த நெருப்போட தன்மை. இப்ப நமக்குள்ள ஏகப்பட்ட கவலைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் இது எல்லாமே வரும்போது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு பூதம் தான் அத எல்லாத்தையும் நமக்குள்ள இருந்து மாற்றி, அத நல்லா அழிச்சிட்டு, அதுல இருந்து ஒரு பக்குவத்த ஏற்படுத்துறது வந்து இந்த நெருப்பு பூதம். இந்த நீர் பூதம் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும். அது என்ன பண்ணும்னா, நமக்குள்ள ஏகப்பட்ட எமோஷன்ஸ கொண்டு வர்றது, ஆசைய தூண்டி விடுறது, இன்னும் நல்லா நம்ம வசதியா வாழணும், நல்லா கார் வாங்கணும், இப்படியெல்லாம் நமக்குள்ள ஆசைய தூண்டி விடுறது வந்து அந்த நீர் பூதம். அது வந்து பெண் தன்மை. அந்த நீர் பூதம் வர்றனால தான் ஆசைகள் வர்றனால தான் நாம வந்து அடுத்த நிலைக்கு அ இன்னும் நம்ம நல்லா போய் உழைக்கணும். இன்னும் நம்ம உடம்ப பார்த்துக்கணும். இன்னும் நம்ம இளமையா இருக்கணும். என்னலாம் செய்யணுன்ட்டு நமக்குள்ள சிந்தனைகள் அப்படியே போயி, இந்த உலகத்துல நாம இருக்கிறதுக்கு நம்மள எப்படி தயார் பண்றது? இந்த உலக வாழ்க்கையை நோக்கியே நம்மள கூட்டிட்டு போறது, நமக்குள்ள இருக்கக்கூடிய நீர்பூதம். ஆனா, இந்த உலக வாழ்க்கை போதும். நம்ம வந்து அப்படியே ரிலாக்ஸா இருப்போம். அப்படிங்கிற அந்த ஒரு பக்குவம் நமக்கு ஏற்படுத்துறது நமக்குள்ள இருக்கக்கூடிய நெருப்பு பூதம். அதத்தான் வந்து ஆண் தன்மை, பெண் தன்மை அப்படின்னு நம்ம பிரிச்சோம்னா, நம்ம இந்த இந்த பஞ்சபூதங்கள்ல பார்க்கக்கூடிய மண்ணுக்கு வந்து அந்த ஆண் தன்மை இருக்கும். உள்ள எத போட்டாலும் அத வேகமா அழிச்சு, அழிச்சு அத அடுத்த நிலைக்கு பக்குவப்படுத்தலாமேன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இந்த நீர் வந்து விடாது. அது வந்து ஒரு சக்தி. அது உள்ள போயி இத அழிச்சதெல்லாம் அது திரும்ப தோண்டி எடுத்து, அதுல இருந்து அடுத்து ஒரு உயிர குடுத்துற முடியுமா? அப்படின்னு சொல்லி, திரும்ப இந்த உலகத்துல வந்து இன்னொரு விஷயத்த வாழ வைக்கிறதுக்கு என்ன செய்யுமோ, அதத்தான் வந்து இந்த நீர் செய்யும். அதுதான் வந்து பெண் தன்மையா நாம எடுத்துக்கலாம். இப்ப இந்த நிலம் தனியா, நீர் தனித்தனியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிலத்துல வந்து நீரே இல்லைன்னா, அது எப்படி இருக்கும்னா, பாலைவனம் மாதிரி வறண்டு போய், காஞ்சு போய் இருக்கும். அந்த இடத்துல வந்து எந்த உயிரினங்களுமே வந்து வாழ முடியாது. ஒரு விதைய போட்டோம்னா செடி வராது.
ஒரு அந்த பாலைவனத்துல வளரக்கூடியதுக்கு வந்து காற்றுல இருந்தாவது அது நீரை எடுத்து அந்த அதுக்குள்ள தக்க வச்சாதான் அது வந்து வாழ முடியும். அந்த அளவுக்கு நிலத்துல வந்து நீர் இல்லைன்னா வாழ முடியாது. அதே மாதிரி நீர் மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு ஒரு இடத்துல சுத்தமான தண்ணி, இப்ப மினரல் வாட்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அது ரொம்ப பியூரிட்டியா இருக்கு, சுத்தமா இருக்குன்னா, எவ்வளவு நாள் ஆனாலும் அதுக்குள்ள ஒரு சின்ன புழு கூட வராது. மினரல் வாட்டரையே நம்ம ஒரு செடிக்கு ஊத்திக்கிட்டே இருந்தோம்னாலும், அந்த செடியில வந்து எந்த சத்தும் இருக்காது. அது வந்து வளராது. அப்போ ஒரு சுத்தமான தண்ணியால எதையுமே உற்பத்தி பண்ண முடியாது. இப்ப அந்த தண்ணி நல்லா குளிர்ச்சியான தண்ணியா ஃப்ரீஸ் ஆகி போய் ஐஸ் கட்டியா இருக்கு அப்படின்னாலும் அந்த இடத்துலயும் எந்த உயிராலையும் வாழ முடியாது. எப்ப இந்த நிலமும் நீரும் சேருதோ, அந்த ஆண் தன்மை கொண்ட நிலமும் பெண் தன்மை கொண்ட நீரும் வந்து ஒண்ணு சேருதோ, ஒரு ஒரு தண்ணி அழுக்காகுதுன்னா என்ன அர்த்தம்? அந்த நிலத்துல இருக்கக்கூடிய பலவிதமான மினரல் சால்ட்ஸ் எல்லாம் போய் அந்த நீர்ல கலந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல சின்ன சின்னதா புழு, பூச்சி அப்படியே அந்த ஃபங்கஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்கும். அப்ப நிலமும் நீரும் சேர்ந்தா மட்டும்தான் ஒரு உயிரை வந்து கொடுக்கும். அதத்தான் வந்து இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. திரும்பவும் இதே பாடலை வந்து பார்க்கலாம். அப்ப கபத்துலதான் வந்து உயிர் இருக்கு. அதனாலதான் நம்ம வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு பார்ப்போம். இந்த உலகம் வந்து எல்லா உயிரினங்களையும் வச்சிருக்கணும் அப்படின்னா அந்த மண்ணுக்குள்ள நீர் போனா மட்டும்தான் அது வந்து நடக்கும். அதான் சொல்லியிருக்காரு. புண்ணிய நந்தி அறிவு மிக்க சிவபெருமான் பொருந்தி உலகெங்கும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் பொருந்தி இருக்கிறார். பிரிக்க முடியாதபடி பொருந்தி இருக்கிறார். தன்னிய மானை வளர்ந்திடும் சக்தியும், குளிர்ச்சியான தன்மையை உடைய சக்தியானவள் அந்த உலகை அனைத்தையுமே வளர்க்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறாள். கன்னியல்பாக கலவி முழுதுமாய் தன்னுடைய காத்தல் தொழிலாகிய அந்த கண் போல காக்கக்கூடிய காத்தல் தொழிலை முழுவதுமாக செய்கிறாள். மன்னியல்பாக மலர்ந்தெழு பூவிலே, அந்த சக்தியும் சிவனும் அந்த குளிர்ந்த நீரும் இந்த நிலமும் அது இரண்டும் இணையும் போதுதான் மலர்ந்தெழு பூவிலே அந்த அனைத்து உயிர்களையும் தாங்கக்கூடிய இந்த உலகம் வந்து இந்த நீரும் நிலமும் சேரும் போதுதான் வந்து உருவாகுது. அடுத்த பாடல் பார்க்கலாம். இப்போ ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னா நிலமும் நீரும் ஒண்ணு சேர்ந்து உருவாகுது. அப்ப மற்ற பூதங்கள்லாம் வந்து என்ன செய்யுது? அது அடுத்த பாடல்ல பார்க்கலாம். 388வது பாடல். நீர் அகத்து இன்பம் பிறக்கும், நெருப்பு இடை காயத்தில் சோதி பிறக்கும், அக்காற்று இடை ஓர்வு உடை நல் பயிர் பாதம் ஒளி சக்தி, நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே. நீரகத்து இன்பம், நீரகத்து அப்படிங்கிறது நீர்பூதத்துல இருந்து இன்பம் பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெருப்பு இடை காயத்தில் சோதி பிறக்கும், நெருப்பு பூதத்துல இருந்து காயத்தில் இந்த உடலில் சோதி ஒரு சுடர் ஒளி பிறக்கும். அக்காற்று இடை ஓர்வு உடை, காற்று பூதத்துல இருந்து அந்த உணர்வு தொடு உணர்வாகிய அந்த ஒரு உடை பிறக்கும். நல்லுயிர் பாதம் ஒளி சக்தி, கடைசியா அந்த ஆகாய பூதத்துல ஒளி கேட்கக்கூடிய அந்த சக்தி பிறக்கும். நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே, இது அனைத்துமே இந்த மண்ணு நிலபூதத்துல வந்து நிலைக்கும், அதுலதான் வந்து உற்பத்தி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப நல்லா விளக்கமா பார்க்கலாம். இப்ப நம்ம இதுக்கு முன்னாடி பாடல்ல பார்த்தோம், நிலமும் நீரும் சேர்ந்த உடனே அதுல வந்து எல்லா உயிர்களும் பிறக்க ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப நம்ம வந்து இது எல்லாமே நம்ம பஞ்சபூதம் எப்படி இந்த இதெல்லாம் தோன்றுச்சு அப்படிங்கும் போதே நம்மளுடைய கற்பனையில வந்து நம்மளை சுத்தி பார்க்கக்கூடிய காற்று, நெருப்பு, ஆகாயம், நீர், நிலம் இதையே வந்து பஞ்சபூதங்களா பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனா நம்ம உடலுக்குள்ளயும் பஞ்சபூதங்கள் இருக்கு, அதுவும் இப்படிதான் வந்து தோன்றி இருக்கு.
பஞ்சபூதங்கள் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரிந்த இந்த ஒரு உடலை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். கண்ணுக்கு தெரியாத ஒரு உடலும் இருக்கு. அந்த உடல் தோன்றின பிறகுதான் நம்ம கண்ணுக்கு தெரிந்த இந்த உடல் வந்து தோன்றுது. அப்ப இப்ப நம்ம பார்க்க போறது கண்ணுக்கு தெரியாத அந்த உடல் பஞ்சபூதத்துல இருந்து எப்படி தோன்றுச்சு. அதுல இருந்து தான் அடுத்து கண்ணுக்கு தெரிந்த இந்த உடல் வந்து தோன்றுது. அததான் வந்து விளக்கமா கொடுத்திருக்காரு. இப்ப பஞ்சபூதங்கள் தோன்றிருச்சு. அதுல நீர வந்து குடுத்திருக்காரு. நீர்ல வந்து இன்பம் பிறக்கும் அப்படின்னு குடுத்திருக்காரு. நீர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா, சுவை. நாக்குல இருக்கக்கூடிய நம்ம வந்து சுவை சொல்றோம் இல்லையா? நாக்கு வந்து கண்ணுக்கு தெரிந்த உடல். கண்ணுக்கு தெரியாத உடல்ல என்ன இருக்கும்னா, அந்த சுவை மட்டும் இருக்கும். சுவை அப்படிங்கிறது ஒரு உணர்வு. அத இனிப்பு சுவைய காட்டுங்க அப்படின்னா நம்மளால காட்ட முடியாது. அது வந்து ஒரு உணர்வு. அது வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த உடல்ல இருக்கும். இனிப்பான ஒரு பொருள வந்து காட்டலாம். அத நம்மளால பார்க்க முடியும். ஆனா அதோட சுவை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத அந்த உடலுக்குள்ள அது ஒரு உணர்வா இருக்கும். அப்ப நீர்ல தான் அந்த சுவைக்கக்கூடிய அந்த உணர்வு வந்து இருக்கு அப்படிங்கிறத தான் அவர் இன்பம் பிறக்கும் அப்படின்னு சொல்றது. சுவைத்தலாகிய அந்த அறிவு, அந்த ஞானம் வந்து நீர்பூதத்துல இருந்து அந்த கண்ணுக்கு தெரியாத உடல்ல உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நெருப்பு இடை காயத்தில் சோதி பிறக்கும். இந்த நெருப்புல இருந்துதான் என்ன பூதம் நெருப்பு பூதத்துல இருந்து என்ன வருதான் ஜோதி பிறக்கும் அப்படின்னு சொல்றார். ஜோதினா ஒரு ஒளி. இப்ப விளக்கு பொருத்துனா அதுல ஜோதி இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்னா அந்த ஜோதியை தான் நாம வந்து கண்ணால பார்க்க முடியும். சுவைய வந்து நம்மளால பார்க்க முடியாது. அப்ப நம்ம கண் வந்து பார்த்தல் ஆகிய ஒரு தொழில செய்யுது இல்லையா? அது வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாத உடல்ல. அந்த ஒரு விஷயத்த பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த பார்வைங்கிறது என்ன? அப்படிங்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாத அந்த உடல்ல இருக்கும். அந்த அறிவ குடுக்குறது எது அப்படின்னா, நெருப்பு பூதம் குடுக்கும். அக்காற்று இடை ஓர்வு உடை. நம்ம காற்று பூதத்துல இருந்துதான் என்ன பிடிக்கும்னா, அந்த தொடு உணர்வு. இப்ப காற்ற வந்து நம்மளால கண்ணால பார்க்க முடியாது. அத வந்து சுவைக்கிறோம் அப்படின்னா, அந்த அந்த காற்று வந்து நம்ம மேல படும்போது, நல்லா சில்லுன்னு காத்தடிக்குதே, இந்த காத்து இவ்ளோ சூடா இருக்கே அப்படின்னு சொல்லுவோம். அத வந்து நம்ம இந்த உடலால நம்ம உணர்றோம். ஆனா, அந்த உணர்வு எங்க இருக்குன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத உடல்ல இருக்கு. அப்ப காற்றுக்கு சம்மந்தப்பட்டது எதுன்னா, தொடு உணர்வு. நல் உயிர் பாதம் ஒளி. நம்மளுடைய ஆகாய பூதம் தான் கேட்கக்கூடிய அந்த ஆற்றல குடுக்குது. காது வந்து இந்த கண்ணுக்கு தெரிந்த உடல்ல இருக்கு. அந்த கேட்டல் இந்த பாட்ட கேட்கும்போதே நல்லா இருக்கு. இந்த பாட்ட கேட்டா எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல. அந்த நல்லா இருக்கு, எரிச்சலா இருக்குங்கிறதுலாம் எங்க இருக்குன்னா, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த உடல்ல தான் வந்து இருக்கு. அப்ப அந்த கேட்டல் அப்படிங்கிற அறிவு எது குடுக்குதுன்னா, ஆகாய பூதம் வந்து குடுக்குது. நீரிடை மண்ணின் நிலப்பிறப்பாமே. இந்த நீர் மண்ணுக்குரிய தன்மை எது அப்படின்னா வாசனை. மண்ணுக்கு மட்டும்தான் வாசனை இருக்கும். காற்று இதுக்கெல்லாம் வந்து வாசனை இருக்காது. மழை பெய்ய போகுதுன்னா மண் வாசனைன்னு நம்ம அதுக்கு தான் பேரே வந்து சொல்லுவோம். தண்ணியில எதையாவது நம்ம கலந்தோம், ஒரு சென்ட்ட கலந்தோம், இல்ல ஏதாவது கழிவு நீர் கலந்துருச்சுன்னா தான் வாடை அடிக்குதுன்னு சொல்லுவோம். நீருக்கு வந்து அந்த நறுமணம் அப்படிங்கிறது நீருக்கு இருக்காது. அந்த வாசனை, அந்த மூக்கால நுகரக்கூடிய அந்த அறிவு வந்து நிலபூதம் குடுத்தது. அப்ப நமக்கு மூக்கு வந்து இந்த உடல்ல இருக்கு. அந்த மூக்கு அனுபவிக்கிற அந்த உணர்வு வந்து கண்ணுக்கு தெரியாத அந்த உடல்ல இருக்கு. இப்படிதான் வந்து பஞ்சபூதங்கள் வந்து இந்த 5 விதமான ஞானத்த தான் வந்து குடுக்குது. குடுத்து கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல வந்து உருவாக்குது. இந்த ஞான இந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 புலன்கள்ல இருந்து கிடைக்கக்கூடிய 5 அறிவால தான் நம்மளுடைய அந்த கண்ணுக்கு தெரியாத உடல், அத வந்து நம்ம சூக்கும உடல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சூக்கும உடல வந்து உருவாக்குது. எப்படி இந்த ஆர்டர வந்து நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா, பஞ்சபூதம் நம்ம பார்த்தோம் இல்லையா?
ஒரு மிகப்பெரிய பேரண்ட வெடிப்பு நடக்குது. ஒரு மிகப்பெரிய சத்தம் வந்த உடனே, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் வந்து உருவாகுது. அப்ப ஆகாய பூதம் உருவாயிருது. அடுத்து அந்த வெற்றிடத்துக்குள்ள பலவிதமான அசைவுகள் வந்து வந்து போகும்போது, அந்த ஆகாய பூதத்துக்குள்ள காற்று பூதம் உருவாகுது. அந்த காற்றுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு துகள்கள் ஒண்ணோட ஒண்ணு உராயும்போது, அதுல நெருப்பு பூதம் உருவாகுது. அடுத்து அந்த நெருப்பு வந்து ஆகாயத்தோட சேர்ந்து குளிர ஆரம்பிக்கும்போது, நெருப்பு, குளிர்ச்சி 2ம் சேர்ந்து நீர் பூதத்த உருவாக்குது. அந்த நீர் திரும்பவும் குளிர்ச்சி அடையும்போது, அது ஒரு திடமான நிலபூதமா உருவாகுது. இந்த ஆர்டர் வந்து பார்த்தோம், மறக்க மாட்டோம், ஞாபகம் வச்சிருப்போம். இப்ப இந்த 5ல இருந்து எப்படி ஞானேந்திரியங்கள் அந்த 5 விதமான ஞானங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஆகாய பூதத்துல இருந்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு ஆளே இல்லாத ஒரு இடத்துக்கு போனோம்னா, அந்த இடத்துல வந்து அந்த ஒரு சவுண்ட் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பேசுறது நமக்கே எக்கோ ஆகுற மாதிரி, அந்த வெற்றிடம் அதிகமாக ஆக நம்மளுடைய காதுல ஒரு அடைக்கிற சத்தம் இது எல்லாமே கேட்கும். நம்ம கொடைக்கானல் எங்கேயாவது ஹைட்டுக்கு போறோம்னா காது அடைக்கும். ஃப்ளைட்ல போகும்போது காது அடைக்கும். அப்ப ஆகாய பூதத்துக்கு தான் என்ன எதோட தொடர்பு உடையதுன்னா, இந்த காதால கேட்கக்கூடியது. அந்த சத்தம் எல்லாமே ஆகாயத்துக்குரியது. அப்ப அந்த ஆகாய பூதத்துல நம்ம வந்து கேட்க மட்டும் முடியும். அந்த கேட்கும் திறன் ஆகாயத்துல இருக்கு. இதுதான் வந்து மிகப்பெரிய அறிவு. நம்ம வந்து இறைவன அடையறதுக்கும் கடைசியா அந்த நாதத்துல போய் தான் நாம வந்து முடிக்க போறோம். அப்ப அந்த காது மூலமா நாதத்த கேட்டு தான் நாம வந்து அந்த இறைவன் அந்த மிகப்பெரிய அறிவ போய் அடைய போறோம். அப்ப காற்ற வந்து நீங்க ஆகாயத்த வந்து நீங்க காதோட இணைத்து வச்சுக்கலாம். அது வந்து கேட்கக்கூடிய அறிவ வந்து குடுக்கும். இப்ப அதுக்குள்ள காற்று வருது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஆகாயத்துக்குள்ள காற்று வருது. காற்று வரும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஒரு இடத்துல காத்து அடிக்குதுன்னா, நமக்கு அந்த காத்தோட சத்தமும் தெரியும். நல்லா பயங்கரமான ஒரு சத்தத்தோட தான் வந்து காற்று வரும். ஏன்னா, காற்றுக்கும் அந்த சத்தம் வந்து உண்டு. அது போக 2வது அறிவா காற்று நம்ம மேல படும்போது, அந்த காற்று எப்படி இருக்கு? அது குளிர்ச்சியான காற்றா? இல்ல சூடான காற்றா? அந்த காற்ற நம்மளால உணர முடியும். அப்ப 2வது அறிவா தொடு உணர்வும் வருது. காற்றுக்கு இப்ப 2 அறிவு வந்துருச்சு. கேட்கக்கூடிய அறிவும் வந்துருச்சு. தொடு உணர்வான இந்த 2 அறிவுகளும் காற்றுக்கு வந்துருச்சு. அடுத்து காற்று பூதத்துல இருந்து நெருப்பு பூதம் உருவாகுது. ஒரு இடத்துல நம்ம நெருப்பு எரியுது அப்படின்னா, நெருப்ப தான் நம்மளால பார்க்க முடியும். காற்ற நம்மளால பார்க்க முடியாது. ஆகாயத்தையும் பார்க்க முடியாது. அப்ப நெருப்பு பூதம் வரும்போது தான் நமக்கு வந்து அந்த பார்த்தலாகிய அறிவே வந்து வருது. அப்போ 3வதா நமக்கு வரக்கூடிய அறிவு தான் வந்து பார்த்தலாகிய அறிவு. இந்த நெருப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா, தொட்டு உணர முடியும். அப்ப நெருப்புக்கு பார்க்கக்கூடிய அறிவும் இருக்கு, தொட்டு உணரக்கூடிய அறிவும் இருக்கு. ஒரு இடத்துல நெருப்பு எரியுதுன்னா, நம்ம காதால அத கேட்கவும் முடியும். நெருப்புக்கு வந்து சத்தமும் இருக்கும். அப்ப நெருப்பு பூதம் வரும்போது, அதுக்கு வந்து 3 அறிவு வந்துருச்சு. கேட்டல், அதோட சேர்ந்து தொடு உணர்வு, அதோட சேர்ந்து பார்த்தல் ஆகிய 3 அறிவு வந்துருச்சு. அடுத்து நெருப்புல இருந்து நீர் பூதம் வருதுன்னு பார்த்தோம். நீர நம்மளால தண்ணி ஓடுது அப்படின்னா, அந்த இடத்துல சத்தம் கேட்கும். நம்ம எங்கேயாவது ஃபால்ஸ நோக்கி போறோம் அப்படின்னா, போறதுக்கு முன்னாடியே அந்த ஃபால்ஸோட சத்தத்த கேட்க முடியும். கடலுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த அலையோட சத்தத்த கேட்க முடியும். அப்ப நீருக்கு வந்து சத்தம் உண்டு. அப்புறம் அந்த நீர் நம்ம மேல படும்போது, அது எப்படி இருக்குங்கிறத நம்மளால உணர முடியும். அப்ப அந்த நீருக்கு தொடு உணர்வும் இருக்கு. நீர நம்மளால கண்ணால பார்க்க முடியும். அப்ப அதுக்கு அந்த பார்த்தலாகிய அறிவும் இருக்கு. நீர மட்டும் தான் இப்ப நம்மளால எடுத்து சுவைக்க முடியும். நெருப்ப நம்மளால சுவைக்க முடியாது. காற்றையும் சுவைக்க முடியாது. ஆகாயத்தையும் சுவைக்க முடியாது. அப்ப 4வது அறிவான அந்த சுவைத்தல் அறிவு வந்து நீர் பூதத்துக்கு வந்து கிடைக்குது. அப்ப 4 அறிவு 4 பூதங்களுக்கு வந்துருச்சு. இப்ப அடுத்து நீர்ல இருந்து நிலம் தோன்றுது அப்படின்னு பார்த்தோம். நிலத்த நம்மளால என்ன பண்ண முடியும்னா, கேட்க முடியும். நிலத்துல இருக்கக்கூடிய சத்தம். இப்ப நம்ம எங்கேயாவது ட்ரெயின் எங்கேயாவது வருது அப்படின்னா, நம்ம நிக்கிற இடத்துல அந்த அதிர்வ வந்து உணர முடியும். அந்த நிலத்துக்குன்னு அந்த சத்தத்த வந்து கேட்கக்கூடிய தன்மை இருக்கும். ஆ நிலத்த நம்ம தொட்டு பார்க்கலாம். நிலத்த தொடும்போதே இது இந்த மண் இவ்ளோ சாஃப்ட்டா இருக்கு. இது இவ்ளோ ஹார்டா இருக்கு. அப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்ப நிலத்துக்கு அந்த தொடு உணர்வும் இருக்கு.
அப்புறம் நிலத்தை நம்மளால பார்க்கவும் முடியும். பார்த்தலாகிய அறிவு நிலத்துக்கும் இருக்கு. அடுத்து நிலத்தை நம்மளால சுவைக்க முடியும். மண் எடுத்து வாயில எல்லாம் வச்சு பார்க்கலாம். அந்த சுவைத்தல் அறிவும் இருக்கு. கடைசியா அந்த நிலத்துக்கு மட்டும்தான் அந்த வாசனையும் இருக்கு. மண் வாசனை. அப்ப அந்த நுகரக்கூடிய அறிவு 5வது பூதமா மண்ணுக்கு மட்டுமே உரிய அந்த அறிவு. அப்ப இப்படிதான் வந்து 5 அறிவும் வந்து நமக்கு வருது. ஆகாயத்துல இருந்து கேட்டல் அறிவு, காற்றுல இருந்து கேட்டல் பிளஸ் தொடு உணர்வு வருது. நெருப்பு பூதம் வரும்போது கேட்டல், தொடு உணர்வு, பார்த்தல் 3 அறிவு வருது. அடுத்து நீர் பூதம் வரும்போது கேட்டல், தொடு உணர்வு, பார்த்தல், சுவைத்தல் 4 அறிவு வருது. அடுத்து நிலபூதம் வரும்போது அதுல இருந்து கேட்டல் அறிவு வருது, தொடுதல் அறிவு வருது, பார்த்தல் அறிவு வருது, சுவைத்தல் அறிவு வருது, நுகர்தல் அறிவு. 5 விதமான அறிவும் வந்து இந்த இதுல வந்து வந்துருது. இப்படிதான் 5 பூதங்கள்ல இருந்து 5 ஞானங்கள் வருது. இந்த 5 ஞானங்கள் வந்து நம்மளுடைய இந்த உடல்ல இருக்கக்கூடிய கண், காது, மூக்கு கிடையாது. அது வந்து சூக்குமமான உடல்ல இருக்கக்கூடிய ஒரு அறிவு உணர்வுகள் தான். நம்ம வந்து இத சென்ஸ் ஆர்கன்ஸ்ன்னு சொல்லுவோம். அத வந்து சென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஞானம் மட்டுமே சேர்ந்த ஒரு உடல் தான் வந்து அந்த சூக்கும உடல். அந்த உடலை தான் வந்து இந்த பஞ்சபூதம் உருவாக்குது. இதுதான் இந்த பாடல்ல சொல்லியிருக்காரு. இது இன்னொரு தடவை பார்க்கலாம். நீரகத்து இன்பம் பிறக்கும். அந்த நீர் பூதத்துல இருந்து இன்பம் வந்து பிறக்கும். இன்பம் அப்படிங்கிறது சுவைத்தலாகிய அந்த அறிவு வந்து பிறக்கும். நெருப்பு இடை காயத்தில் சோதி பிறக்கும். அந்த நெருப்பு பூதத்துல இருந்து பார்த்தலாகிய அந்த ஜோதி பிறக்கும். அக்காற்று இடை ஓர்வு உடை பிறக்கும். அப்படி எடுத்துக்கலாம். அந்த காற்று பூதத்துல இருந்து தொடு உணர்வாகிய அந்த உணர்வு பிறக்கும். பாதம் ஒளி சக்தி அந்த ஆகாய பூதத்துல இருந்து கேற்றலாகிய அந்த ஒளி சக்தி பிறக்கும். நீரிடை மண்ணின் நிலை பிறப்பாமே. இவை அனைத்துமே இந்த 5 உணர்வுகளும் 4ஓட சேர்ந்து 5வதா நுகரும் அறிவும் வந்து நிலத்துல பிறக்கும். இதுல இருந்துதான் இனி எல்லாமே வந்து பிறக்கும். இது எல்லாமே இருக்கக்கூடிய அந்த 5 ஞானங்களும் இருக்கக்கூடிய மண்ணாக இருந்து அதுல இந்த நீர் கலந்துதான் வந்து அனைத்து உயிர்களுமே வந்து பிறக்கும். எனக்கு இந்த 2 பாடல்கள் மட்டும் போதும். அடுத்த பாடல்கள் நம்ம அடுத்த வகுப்புல வந்து பார்க்கலாம்.